80 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து நம்மளோட செட்டப் வந்து ப்ராப்பராக வேலை செய்யுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மினிமம் ரிஸ்க் தான் எடுப்போம். ப்ராஃபிட் பிக்காக ஸ்கோர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன் அப்படின்னா 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியும் வந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து +80ல் இருக்குது. அதனால் நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லைனை வந்து கன்ஃபர்மேஷனாக கன்சிடரே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக 2 டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அதனால் நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு அடுத்த லைனோட பிரேக் அவுட்டோ ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணோம். நமக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் நம்ம அடுத்து என்ட்ரி ஆளுங்க நிஃப்டி 50ல். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் இப்போ பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து நிஃப்டி 50ல் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் அப்சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 22160. இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதோட டார்கெட் வந்து